ஒரு குழந்தை சொல்லுது, 9 வயதுல என்னோட கால கட் பண்ணி எடுத்தாங்க. நான் படுத்து தான் இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா 9 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் எங்க அப்பா போராடுறாரு. என்னுடைய தவறான மருத்துவத்துக்கு நீங்க ஏதாவது இழப்பீடு தரணும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற போராட்டத்த யார் எங்கள அழைத்து என்ன நடந்ததுன்னு கேட்டு எங்களுக்கு இழப்பீடு குடுக்கணுமோ, அவங்க எதுவுமே செய்யலங்கிற போது, கொடி எரிச்சதுக்கு இவ்வளவு கேள்விகளா? என் வாழ்க்கையே எரிஞ்சு போச்சுங்கிறேன். நீங்க கொடி எரிச்சதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னு பாதிக்கப்பட்ட சிறுமியே கேள்வியா கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்றது? அப்படி இந்த பக்கம் பார்க்கலாமா? இந்திய அளவுல குழந்தைகள் நல அமைப்புல ஒரு முக்கியமான நபரா இருக்கக்கூடிய ஒரு நபர். உங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஃபோட்டோவ காண்பிச்ச உடனேயே. இவங்க என்ன பண்ணாங்க, ஹெல்த் ட்ரிங்க் ஒண்ணு வந்து தப்பா விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குங்க. இத கவனிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாலயும் கொண்டு வந்து அத பகிரங்கமா போட்டு உடைச்சுட்டாங்க. இப்போ 47,000 பேர் மெம்பரா இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புல இவங்களுக்கு குடுக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு பாருங்க. அந்த அழுத்தத்த அந்த 47,000 மெம்பர்ஸ்ல இவங்கள தவிர இவங்களுக்கு குடுக்குற அந்த அழுத்தத்த வேற யாருமே கேள்வி கேட்கல அப்படிங்கையில, எனக்கு குழந்தைங்க உசுரு தாங்க பெருசு. எனக்கு வேலை ஒண்ணும் பெருசு கிடையாது அப்படின்னு அவங்களுடைய வேலைய ராஜினாமா செஞ்சு தூக்கி போட்டு போற ஒரு டாக்டர். இவங்கள கூப்பிட்டு நிக்க வச்சு, நீங்க கரெக்ட்டா தான் செஞ்சிருக்கீங்க. உங்கள யார் கேள்வி கேட்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? முடியவே முடியாதுங்க. இல்லவே இல்லங்க. எனக்கு குழந்தைகளோட நலன்ல தான் அக்கறை அதிகம். காசுல கிடையாது. அப்படின்னு சொல்லப்படுற டாக்டர்கள தூக்கி வெளியில போட்டுட்டு, காசுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற டாக்டர்ஸ உள்ள வச்சுக்கிட்டு, நீங்க அவங்க கிட்ட இருந்து நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு நியாயத்த வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்டா, எப்படி அது நடக்கும்? நல்லத கொஞ்சம் அப்படியே வைங்க. கெட்டத ஃபில்டர் பண்ணி வெளியேத்துங்க. இந்த இடத்துல மக்கள் நாம தான் சிந்திக்கணும். எது நல்லது? எது கெட்டது? எது நமக்கு தேவையானது? அப்படிங்கிறத. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேங்க. நன்றி.